சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மாமாங்கம் பகுதியில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாமாங்கம் பகுதியில் அங்கு ரெட்டிப்பட்டி பிரிவு சாலை பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக உயர்வட்ட மேம்பாலம் அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணி தொடங்கியது. மத்திய அரசினுடைய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 700 மீட்டர் தூரத்திற்கு இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பால பணிகள் மிகவும் மெதுவாக நடந்ததனால் அந்த சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக ஓமலூரில் இருந்து சேலம் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிலக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த மேம்பால பணியானது நிறைவுற்று இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்த போக்குவரத்து வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சேலத்திலிருந்து பெங்களூர், தருமபுரி, ஒசூர் மற்றும் ஓமலூர், எடப்பாடி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் விரைவாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மாமாங்கம் பகுதியிலிருந்து ரெட்டிப்பட்டி பிரிவு சாலையில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்தும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.